லட்சுமி பிரசன்ன ஜோதிடத்திற்கு 3வது மாதாந்திர கருத்தரங்கத்துக்கு பவானியிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஜோதிடத்தினுடைய பிதாமகர் ஐயா சாரதி அவர்கள் சிறப்புரையாற்றுவார் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து இன்று புத்தக வெளியீட்டு நடத்தியிருக்கும் அருள்நிதி கவிதாலட்சுமி அவர்களுக்கும் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கும் ஜோதிடர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா ஒரு விஷயம் சொன்னார், கேபி சிஸ்டத்தில் இந்த மாதிரி பார்க்கலாம் இப்படி பண்ணால் தான் ஜோதிடம் பார்ப்பதில் பல முறை இருக்குது. ராசி கட்டத்தை மட்டும் வச்சுக்கிட்டு கூட பலன் சொல்கிறவங்க இருக்காங்க. இப்போ நாடி ஜோதிடம்லாம் எடுத்துக்கிட்டோமா ராசி கட்டம் மட்டும்தான், அங்கே நவாம்ச கட்டம் எது திசாபுத்திகள் எதுவுமே கிடையாது. நாடி ஜோதிடத்தில் ஆண்கள் ஜாதகமாக இருந்தால் குரு லக்கணமாக எடுத்துக்கிறோம், பெண்கள் ஜாதகமாக இருந்தால் சுக்கிரன் லக்கணமாக எடுத்துக்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட அமைப்பை எடுத்துக்கிட்டு நாம் பலன் சொல்கிற விஷயமும் உண்டு. இப்போ கேபி சிஸ்டத்தில் என்ன நுணுக்கமாக, கேபி சிஸ்டத்தில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா, கேபி சிஸ்டங்கிறது ஒரு தனி மனிதர் ஜோதிடத்தை ஆராய்ச்சி பண்ணி கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற கிருஷ்ண பத்தாதி அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை உருவாக்குனார். அவர் அதை எப்படி அந்த ஆராய்ச்சி பண்ணி பல ஆண்டுகள் அதை ஆராய்ச்சி பண்ணி அந்த நுணுக்கத்தை உபநட்சத்திரம் நம்ம பாகை நவாம்சம் எடுக்கிற மாதிரி அவர் நட்சத்திரம் உபநட்சத்திரம் 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 அப்படின்னு ஒவ்வொரு இதை எடுத்து அது ஒரு கணக்கு வச்சுருக்காரு. அந்த கேபி சிஸ்டத்தில் நல்லா ஆழ்ந்து கவனித்து பார்த்தோமா, ஒரு மனிதனுக்கு 11:30 வலது கையில் முறிவு ஏற்படும் அல்லது வேலை போகும் அல்லது ப்ரமோஷன் கிடைக்கும் அப்படிங்கிற வரைக்கும் துல்லியமாக சொல்லலாம். இது பாரம்பரிய ஜோதிடத்தில் இருக்குன்னா இருக்குது. ஆனால் எல்லாருமே நாம் ஒரு ஜோதிடத்தை இப்போ ஐயா கூட சொன்னார் 1 மணி நேரம் ஆகணும். உண்மைதான், 1 மணி நேரம் 2 மணி நேரம் கணிக்கணுங்க. ஆனால் தொழில் முறையாக இருக்கிற நமக்கு அது சாத்தியப்படுமாங்கிறது தான் விஷயம். உண்மையிலே பெயர் எடுக்கணும் அப்படின்னா அல்லது சிறந்த ஜோதிடர் இருக்குன்னா ஒரு நாளைக்கு 10 ஜாதகம் பார்க்குறத விட 2 ஜாதகம் பார்த்தா கூட மிக சரியாக பார்த்து சொன்னோமா அங்கே பேர் இருக்கும். ஆனால் அதுக்குண்டான கட்டணத்தை வாடிக்கையாளர்கள் தருவாங்களா? ஏன்னா நாமெல்லாம் தொழில் முறை. ஒரு ஜாதகர்கிட்ட ஒரு 5000 கொடுங்க, உன் ஜாதகத்தை நான் A to Z சொல்லிடுறேன்னா தயங்குறாங்க. 5000 உங்களுக்கு யோசியம் பார்க்குறதுக்கு 5000 அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனால் அப்படி பார்த்தா உண்மையாக துல்லியமாக சொல்ல முடியும். இது ஒரு ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த பரிகாரங்கள்ங்கிறதெல்லாம் நம்ம எல்லாமே சில பேர் என்னங்க ஜோசிகாரங்க போனால் பரிகாரம்னு சொல்கிறாங்க, பரிகாரம் சொன்னால் நடந்துருமா? விதிக்கு ஜோதிடம் விதியை சொல்லக்கூடியது. இதுதான் நடக்குன்னு பிறந்த உடனே சார்ட்டு போட்டார் கடவுள் ஜாதகம் மூலியமாக. அவன் பிறக்கிற நேரத்தை வச்சு லக்கணத்தை வச்சு கிரகங்கள் நட்சத்திரங்களை வச்சு சார்ட்டு போட்டார். அந்த விதிகளை எப்படி மாற்ற முடியும் அப்படிங்கிற விஷயம் பல பேர் மனசில் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. பரிகாரமும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. கோயில்களும் போகிறாங்க, நடக்கிறது நடக்கட்டும், ஜாதகத்தை பார்த்துட்டு நடக்கிறது நடக்கட்டும்னு இருக்கவங்களும் இருக்காங்க. ஆனால் இந்த ஜோதிடம் எங்கே மிக சரியாக ஒருத்தனுக்கு வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்க்குறப்போ ஒரு ஆச்சரியமான விஷயம். நான் என்னுடைய அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்டேங்க. மிக ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு மனிதன் குழந்தையாக பிறக்கிறப்ப அந்த காலத்தில் எழுதின வள்ளுவர் ஜோதிடர்கள்லாம் நோட்டில் எழுதியிருப்பாங்க, இந்த வயதில் இவனுக்கு கண்டம், இந்த வயதில் இவனுக்கு ஜுரம் பீடை வரும், இந்த வயதில் இவனுக்கு கண் நோய் வரும் இப்படிங்கிறது. அப்போ அந்த காலத்தில் ஒரு ஜாதகன் பிறந்த ஜாதகத்தை 10 வள்ளுவர்கிட்ட கொடுத்தாலும் கிட்டத்தட்ட அவங்களுடைய கருத்து 70% ஒரே மாதிரி இருந்தது. அந்த காலத்தில் எழுதி வைத்த நோட்டில் எழுதி வச்ச ஜாதகத்தை பாருங்கள். அவங்க ஆங்கில நேரத்தை பெரும்பாலும் எழுதவே மாட்டாங்க. இப்போ தான் ஆங்கில நேரம்லாம் சூரிய உதயாதி நாளிகை எல்லாமே நாளிகை இருப்பு, நாளிகை நட்சத்திர நாளிகை இருப்பு, ஆதி அந்த பரம நாளிகை அப்படிம்பாங்க. இன்றைக்கி நம்ம பல ஜோதிடர்கள் ஆதி அந்த பரம நாளிகைன்னா விஷயம் தெரியாது. ஒரு நாளிகை இருக்கா நிறைய பேர்த்துக்கு, அதாவது நான் எல்லாத்தையும் சொல்ல பல பேருக்கு. ஆனால் ஆதி அந்த பரம நாளிகை என்ன, சூரிய உதயாதி நாளிகை என்ன, நட்சத்திர நாளிகை என்ன, தியாஜம் என்ன, இப்படிப்பட்ட விஷயங்களே தெரியாமல் தான் நாம் ஜாதகம் பார்த்துட்ருக்கோம். தமிழ் வருஷமே அன்றைக்கெல்லாம் மரத்தடியில் உட்காந்துருக்க வள்ளுவர் இந்த 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 ரேகைகளை வச்சு இதை வச்சு அப்படியே எண்ணுவாங்க. இதை வச்சு எண்ணெய் பலன்னு சொல்லிவிடுவாங்க. அந்த வருஷத்தை அப்படியே பிரபாவா, இப்போ இந்த பிரபாவா இதிலேருந்து தலைகீழ 60 வருஷம் வரைக்கும் எழுதுவாங்க. இப்போ சமீபத்தில் ஒரு பேப்பரில் படித்தேன், ஒரு குழந்தைங்க திருக்குறளை தலைகீழ எழுதி பரிசு வாங்கியிருக்காங்கன்னு. 1330வது குறள்லேருந்து 1வது குறள் வரைக்கும் தலைகீழ பரிசையை எழுதி பாராட்டு மேடையில் ஸ்கூலில் படித்தவங்க பாராட்டு வாங்கியிருக்காங்க. ஆனால் அன்றைக்கெல்லாம் தமிழ் வருடத்தை இப்போ இது பிரபா வருடம்னா இதிலேருந்து தொடங்கி அந்த வரைக்கும் போயிடுவாங்க. வருடத்துக்கு பலன் சொன்ன காலம்லாம் உண்டு. ஒரு வருடத்துக்கு பலன், மாதத்திற்கு பலன், இந்த மாதிரி பலன்கள் அதெல்லாம் பொது பலன்கள் தான். இந்த வருடத்தில் மழை அதிகமாக பெய்யும், இந்த வருடத்தில் மழை பெய்யாதுன்னு. இந்த இடத்துல ஒரு சின்ன சூட்சமான விஷயத்தை சொல்கிறேங்க மழை காலத்தை பற்றி. அந்த காலத்தில் நம்ம விவசாயிகள் அல்லது இந்த ஜோதிட இப்போ இவங்கெல்லாம் எவ்வளோ ஒரு நுட்பமான விஷயத்தில் இருந்தாங்கன்னு. பஞ்சாங்கத்திலையும் காலண்டர்லேயும் கர்ப்போட்ட கால ஆரம்பம்னு ஒரு விஷயம் போட்டிருக்கும். கர்ப்போட்ட கால ஆரம்பம், கர்ப்போட்ட காலம் முடிவுன்னு. இது பெரும்பாலும் மார்கழி மாதத்தில் வரும். மார்கழி மாதம் அமாவாசைக்கு அடுத்த ஒரு காலத்தில் இது வரும்.
அதிலிருந்து ஒரு 14 நாட்கள் மிக சரியாக 14 நாட்கள் இருந்து கற்போட்ட கால முடிவுன்னு வரும். இதுக்கு என்னென்னா, அந்த கற்போட்ட காலம் ஆரம்பத்திலிருந்து கற்போட்ட கால முடிவில் மழை தூறல் விழுந்துச்சு, மழை பெஞ்சுதுன்னா அந்த வருடம் மழை இல்லை அப்படிங்கிறது உறுதியாக நம்ம சொல்லலாம். கர்ப்பம் கலைஞ்சிடுச்சு அப்படின்னு. அதுதான் ஆரம்பம், முடிவு. அந்த காலத்தில் மழை பெய்யல, தூறல்கள் கணக்கல்ல, மழை பெய்யலைன்னா அந்த வருடம் நல்ல மழை உண்டு. இதை பார்த்தே விவசாயி இந்த வருஷம் இந்த விதை விதைக்கலாம்லாம் கணக்கு போட்ட காலங்கள் உண்டு. அன்னைக்கு இயற்கையும் காலநிலையும் பருவநிலையும் நட்சத்திரங்களும் மிக சரியாக அதனுடைய வேலையை செய்து கொண்டு இருந்தன. ஆனால் இன்றைக்கி அப்படிலாம் இருக்கும். அந்த நட்சத்திரம் வேலை செய்யலான்னு நட்சத்திரம்லாம் வேலை செய்யுது. அதை கணக்கு போடக்கூடிய திறமை ஜோதிடர்கள்ட்ட பெரும்பாலான பேர்கிட்ட இல்லை. இதை நான் வருத்தத்தோடு தான் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ஜோதிடத்தில், ஏன்னா நான் ஒரு அதாவது சொல்கிறது என்னென்னா, போட்டிருக்க உடையை தவிர ஒன்றும் இல்லாமல் நடுரோட்டில் நின்னப்போ என்னை காப்பாற்றுனது இந்த ஜோதிடம் தான். இன்றைக்கி இந்த நிலைக்கு வந்திருக்கிறது நான் ஜோதிடம் தான். இன்னும் சொல்ல போனால் சின்ன வயசில் எனக்கு ஜோதிடத்து மேலே நம்பிக்கையே இல்லை. ஆனால் இன்றைக்கி ஒரு நல்ல அந்தஸ்தாக இத்தனை பேர்த்துக்கெல்லாம் ஒரு அறிமுகம், எங்கே போனாலும் ஒரு சாரதி ஜோசியர்னு ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிறது ஒரு அறிமுகப்படுத்தினது, பல உறவுகளை உங்களை மாதிரி பல முகங்களை பல இடத்துல பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை கொடுத்தது இந்த ஜோதிட கலை ஒன்று மட்டும்தான். என்னை இன்றைக்கி ஒரு மனிதனாக ஆக்கியது. என்னை நீங்கள் நான் வால்மீகின்னு சொல்லிக்கல, ஆனால் வால்மீகி எப்படி வழிப்பறி கொலைக்காரனாக இருந்து ஒரு ராமகாவியத்தை எழுதுகிற ஒரு பலன் கிடைச்சதோ, அந்த மாதிரி என்னுடைய கிபிங்கிற மாதிரி கடந்த காலம் இப்போதைய நிகழ்காலம்னு எடுத்துக்கிட்டால் என்னை பண்படுத்தப்பட்ட விஷயம் எதுன்னா ஜோதிடம் தான். அதனால தான் இந்த ஜோதிடத்துக்கு நான் எங்கே போனாலும் இதில் யாராவது தவறாக பேசணும் உடனே அதை கண்டிக்கிறது. அதில் சில கருத்து வேறுபாடு வந்தால் கூட எனக்கு அந்த ஆதங்கம் தானே ஒழிய அவங்க மேலே எனக்கு உள்ள இதே கிடையாது. அதனால் ஜோதிடத்தை நாம் ஜோதிடமாக பார்க்க வேண்டும். தொழிலாக பார்க்கும் பொழுது அது தவறு இல்லை. ஆனால் நம்ம பார்க்கக்கூடிய ஜோதிடத்தில் நம்மக்கிட்ட ஒரு உண்மைத்தன்மை இருக்க வேண்டும். கிரகங்களை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும், நட்சத்திரத்தை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு 6 மாதம் படிச்சுட்டு ஒரு 3 மாதம் படிச்சுட்டு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு உடனே நான் ஜோதிடத்துக்கு வந்துட்டேன்னு போர்டு போட்டு பார்க்குறதுங்கிறது ஜோதிட கலை மீது தவறான அபிப்பிராயத்தை உண்டு பண்ணக்கூடிய இது உண்டு. இந்த ஜோதிடத்தில் மட்டும் நிகழக்கூடிய தவறுகள் வேறு எந்த துறையிலையும் நிகழாது. இங்கே இருக்கிற அத்தனை ஜோதிடத்தையும் ஒரு குழந்தை ஜாதத்தை கொடுத்தோமா ஒவ்வொருத்தரும் ஒரு கணிக்கிற விதம் ஒவ்வொன்றாக இருக்கும். நிச்சயமாக நீங்கள் ஒரு விதத்தில் கணிப்பீங்க, நீங்கள் ஒரு விதத்தில் கணிப்பீங்க, நீங்கள் ஒரு விதத்தில் கணிப்பீங்க, அல்லது நீங்கள் ஒரு விதத்தில் பலன் சொல்லுவீங்க. ஏன் இந்த மாறுபாடு அல்லது ஏன் இந்த வித்தியாசங்கள் அப்படிங்கிறது என்னென்னா, அவங்கவுங்க எடுத்துக்கிற விதம் தான். ஆனால் பலன் சரியாக வரணும், அவ்வளவுதான். அந்த மாதிரி அந்த பலனை பார்ப்பதற்கு எனக்கு தெரிஞ்ச அனுபவங்கள், நான் எடுத்துக்கிட்ட விஷயங்கள், எத்தனை யோகங்கள் இருந்தாலும் அந்த ஜாதகனுக்கு லக்னம் பலமாக இருக்க வேண்டும். அந்த பலனை அனுபவிக்க அவனுடைய பூர்வ புண்ணியம் அதற்கு துணை புரிய வேண்டும். அப்போ லக்னம் நல்லா இருக்கணும், பூர்வ புண்ணியம் அவனுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். அதற்கு அடுத்தது பாக்கியஸ்தானம். பாக்கியம்னா 9ஆம் இடம். இந்த 3 அமைப்புகள் ஒரு ஜாதகத்தில் பலமாக இருந்துட்டால் அது மிகுந்த சிறப்பான யோகம் என்பது. இப்போ இவங்க யோக மாளிகைன்னு எழுதியிருக்காங்க, நான் முழுசாக படிக்கலை. இதில் சில தர்ம கர்மாதிபதி யோகம், விமல யோகம், சரஸ்வதி யோகம், சூள யோகம், வீண யோகம், இந்த மாதிரி பல யோகங்கள் இருக்குது. அதெல்லாம் இவங்க குறிப்பிட்டாங்களா என்னன்னு தெரியல. இந்த சூள யோகத்துக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய சாதனை ஒன்று உண்டு, வேறு எந்த யோகத்துக்கும் இல்லாத சூள யோகம். இதை நான் ஒரு அரசியல் இதில் கூட பேசியிருக்கேன். சூள யோகம் என்ன அப்படின்னா, தன்னை எதிர்ப்பவர்களையே தன்கிட்ட பணிய வைக்கக்கூடிய அமைப்பு அந்த ஜாதகருக்கு உண்டு. நீங்கள் இப்போ நடிகர் விஜய் ஜாதகத்தில் இருக்குது. ஆனால் 3 கிரகம் ஒன்றா இருந்துட்டால் சூள யோகம் இல்லை. அதில் ஏதாவது ஆட்சி உச்சத்தில் இருக்குது. எப்பயுமே ஒரு கிரகத்தின் பலத்தை எப்படி நிர்ணயம் பண்ணணும்னா, கிரகம் ஒன்று சார பலத்தில் பலமாக இருக்கணும், ஆட்சியில் இருக்கணும், உச்சத்தில் இருக்கணும். இப்படி இல்லைன்னா கூட நட்பு வீட்டில் இருந்தால் கூட போதும். தன் பலத்தை கிரகம் இழந்துடக்கூடாது, தன் வலிமையை கிரகம் இழந்துடக்கூடாது. அதனால தான் நீசம் அடைந்தால் நீச பங்கம். ஒரு கிரகம் வக்ர கிரகம் என்ன செய்யும் அப்படின்னா, வக்ர கிரகம் சில பேர்த்துக்கு ராஜயோகத்தை செய்யும். வக்ர யோகம் வந்துருச்சுன்னா சில பேர் வக்ர தெய்வத்தை வணங்குங்கிறாங்க. வக்ர யோகம், வக்ரம்னா என்ன, சிம்பிளானது. ஒரு கார் முன்னோக்கி போகிறதுக்கும் ஒரு கார் பின்னோக்கி போகிறதுக்கும் உள்ள வித்தியாசம் தான். ஒரு கார் முன்னோக்கி 80-100 கூட போகலாம், ஆனால் பின்னோக்கி கண்டிப்பாக அந்த வேகத்தில் போக இயலாது, தான் தனித்தன்மையை இழக்கும். அதுதான் வக்ரகதி. அப்போ அந்த வக்ரகதியில் போகிற கிரகத்தை நம்ம யோகமாக பல விஷயத்தில் சொல்கிறோம். எந்த இடத்துலையாவது ரிவர்ஸில் போகிற கார் நல்ல சுகமான பயணத்தை கொடுக்க நம்ம எடுத்துக்க முடியுமா? வக்ர கிரகங்கள் நம்ம யோகம் செய்யுங்க. இதெல்லாம் நம்ம ஜோதிடத்தில் உள்ள கருத்து வேறுபாடுகள். ஒரு கிரகம் தன் வலிமை இழந்து பின்னோக்கி செல்லும் பொழுது அது பலன் குறைவு தான். நீங்கள் முன்னோக்கி நடக்கிறதுக்கும் பின்னோக்கி நடக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவோ அதுதான். அதுபோல தான் இப்போ வக்ர கிரகங்கள் பலனே தரதானே தரும். அதை பயணம் செய்யக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்து அதுக்கு உண்டான ஒரு அளவான பலன்களை தரும். ஆட்சி பெற்ற கிரகமும் உச்சம் பெற்ற கிரகமும் நட்பு சாரத்தில் நட்பு வீட்டில் இருக்க கிரகங்களும் அல்லது நண்பருடைய நட்சத்திரத்தில் இருக்க கிரகங்களும் தரக்கூடிய பலனை வக்ர கிரகங்கள் செய்யாது. இதில் ஒரு சிறு விதிவிலக்கு என்னென்னா, பாவ கிரகங்கள் இயற்கை பாவிகள் வக்ரம் அடைந்தால் ஒரு நன்மை உண்டு அப்படிங்கிறது.
இப்போ ராகு கேதுக்கு வக்கரகதி உண்டா அப்படின்னா இல்லை அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஆனால் மற்ற விஷயங்கள், மற்ற சனி, சூரியன் இந்த மாதிரி கிரகங்களுக்கு நாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா சனி, புதன் இந்த மாதிரி சில முக்கிய கிரகங்களுக்கு மட்டும்தான் வக்கரகதி அப்படிங்கிறது இருக்குது. சூரியன் சந்திரனுக்கு அஸ்தங்க தோஷம் கிடையாது. இதெல்லாம் அடிப்படை. சூரியன் சந்திரனுக்கு அஸ்தங்க தோஷம் கிடையாது. இந்த அஸ்தங்க தோஷம்னா என்ன? அஸ்தங்க தோஷம் அடைஞ்சிட்டு அந்த கிரகம் வேலையே செய்யாதா அப்படின்னா நிச்சயமாக வேலை செய்யும், கண்டிப்பாக வேலை செய்யும். ஆனால் அந்த காரகத்துவத்தை பாதித்து விடும். இப்போ நம்ம எல்லாம் பெரும்பாலும் ஜோதிடர்கள் பார்த்துருப்பீங்க, சூரியன், புதன், சுக்கிரன் எங்கே இருந்தாலும் 3 கட்டத்துக்குள்ளே தான் இருக்கும் நிச்சயமாக. ஆனால் ஒரு புத்தகத்தில் ஒரு ஜோசியர் நூலாசிரியர் எழுதியிருக்கார், அதை வேணால் நான் காண்பிக்கிறேன். சுக்கிரனுக்கு கேந்திரத்தில் சூரியன் இருந்தால் அவனுக்கு ராஜயோகம்ங்கிறார். எந்த ஜோசியத்திலாவது காமிங்க சுக்கிரனுக்கு கேந்திரத்தில் இதில் சபசப்தத்தில் சூரியன் இருக்குமா? அப்போ அவர்கிட்ட ஒரு அடிப்படை ஞானம் இருக்குமா? அப்போ இது அவர் எப்படிப்பட்ட நூலாசிரியராக இருப்பார்? நான் குறை சொல்கிறதுக்காக சொல்லிங்க. சுக்கிரன், சூரியன், அந்த புதன், இந்த 3 கிரகங்களும் 90 டிகிரியை தாண்டாது. அதிகபட்சமாக ஒரு 10 டிகிரி வித்தியாசம் வரலாம். அதான் அதிகபட்சமாக சொல்கிறாங்க. இந்த காலகட்டத்துக்குள்ளே இருந்து இதுக்குள்ளே தான் இருக்கும். அப்போ இந்த சூரியன் சுக்கிரன் இணைவுங்கிறத இந்த குழந்தை பாக்கியத்துக்கு எடுத்துக்கிறப்ப குரு எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. சூரியன் சுக்கிரன் இணைவையும், சுக்கிரன் கேது இணைவையும், சனி புதன் கேது தொடர்புகளையும் பார்த்து பலன் சொல்வது சிறப்பு. ஒரு ஜாதகத்தில் புத்திரகாரகன் குரு உச்சம் பெற்று 5ஆம் வீட்டை பார்க்குறாரு. கடகலக்கணத்தில் உச்சமாக இருக்கார். ஒரு 5ஆம் பாவத்தை பார்க்குறாரு. லக்கணமே அவருக்கு கடகலக்கணம். 5ஆம் பாவத்தை பார்க்குறாரு. சந்திரனும் அங்கேயே இருக்கார். குருச்சந்திர யோகமாக இருக்கார். அப்போ அவருக்கு பல யோகம் இருக்குது. ஆனால் அங்கே புத்திர பாக்கியம் இருக்கான்னு எடுத்துக்கணும் இல்லையா? இந்த புத்திர பாக்கியத்தில் 5ஆம் பாவம் வலுவாக இருக்குது. குரு 5ஆம் வீட்டை பார்க்குறாரு. குருச்சந்திர யோகம் இருக்குது. கண்டிப்பாக கர்மம் செய்ய புத்திரன் உண்டு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. ஆனால் அந்த இடத்துல சனி புதன் கேது இந்த 3 கிரகங்கள் அலி நட்சத்திரம் ஒன்றுக்கொன்று இந்த நட்சத்திர பரிவர்த்தனை, அதாவது எப்படின்னா சனியோட நட்சத்திரத்தில் கேது, கேதுவோட நட்சத்திரத்தில் புதன், புதனோட நட்சத்திரத்தில் சனி, இப்படி இந்த நட்சத்திர பரிவர்த்தனை சாரத்தில் கிரகம் இருந்தால் அவனுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமானா கிடைக்காது. உறுதியாக சொல்லலாம். இதெல்லாம் ஜோதிடர்கள் அடித்து சொல்லலாம். குரு உச்சமாக இருக்குது, புத்திரகாரங்கன்னு பார்க்குறான், நிச்சயமாக அதை அடித்து சொல்லலாம். அந்த மாதிரி ஜாதகத்தை நான் என்னுடைய யூடியூப்பில் போன இதில் போட்டிருந்தேன். நான் ஒரு யூடியூப் சேனல் போட்டிருக்கேன். அவருடைய இதை கிட்டத்தட்ட அவர் ஒரு அரசு ஊழியர், அதை போட்டு விளக்கம் போட்டு இந்த ஜோதிடத்தில் போட்டிருந்தேன். அப்போ இந்த இடத்துல சனி புதன் கேது ஐயா சொன்னார் இல்லையா, ஆய்வு. இந்த மாதிரி ஒரு ஜாதகம் மட்டும் இல்லை, பல ஜாதகங்களை பார்த்துருக்கேன். நான் குழந்தை இல்லாத ஜாதகம் எடுத்தால் முதல்ல பார்க்குறது குரு கெட்டு போச்சான்னு பார்க்க மாட்டேன். அலிகிரகங்கள்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் தொடர்பு இருக்கா? சூரியன் சுக்கிரன், அதாவது இது 2 ஒரு குறிப்பிட்ட டிகிரிக்குள்ளே 5 டிகிரிக்குள்ளே இருந்து, கேது சுக்கிரன் இருந்தாலும் சூரியன் சுக்கிரன் 5 டிகிரிக்குள்ளே இருந்தாலும் அவனுக்கு அந்த விந்தணுக்கள் கெட்டிப்படாது. அப்போ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு விதிவிலக்கு வேண்டும். அப்போ விதிவிலக்கு என்னென்னா பாகை வித்தியாசம் இருக்கும். ஏன்னா பெரும்பாலும் சூரியன் சுக்கிரன் இணைந்தே இருக்கும். இந்த பாகை வித்தியாசம் இருக்கும். அது கேதுவும் சுக்கிரனும் இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் நம்ம பொருத்தம் பார்க்குறப்ப கேது சுக்கிரன் 3ஆம் பாவத்தில், 7ஆம் பாவத்தில், 12ஆம் பாவத்தில் இணைவு இருந்தால் அந்த ஜாதகத்தை தவிர்ப்பது நல்லது. அதில் 3ஆம் பாவம், அதில் செவ்வாய் சூரியன் இந்த மாதிரி கிரகங்கள், காமத்தை தூண்டக்கூடிய கிரகங்கள் இருந்து பலமாக இருந்தால் அதை பொருத்தலாம். அந்த பாவமும் பலகீனம் பட்டிருந்தால் அதை பொருத்துவது கொஞ்சம் நம்ம யோசித்து செய்யலாம். இப்படி ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒவ்வொரு காரகத்துவத்திற்கும் ஒரு கிரக காரகத்துவம் அப்படிங்கிறது குருவுக்கு பல காரகத்துவம் இருக்குது, சூரியனுக்கு பல காரகத்துவம் இருக்குது. அப்போ அந்த சூரியன் நீச்சம் அடிச்சுன்னா அத்தனை காரகத்துவம் கெட்டு போயிடுமா? நம்மளாம் என்ன சொல்கிறோம், சூரியன் நீச்சம் அடைஞ்சு அவன் புகழ் பெற முடியாது, அவன் அரசாலும் தகுதி இல்லைங்கிறோம். ராஜராஜ சோழன் கோயில் கட்டி 1100 வருஷம் ஆச்சு. அவர் எந்த மாதத்தில் பிறந்தாருங்க? ஐப்பசி சதய நட்சத்திரத்தில் பிறந்தார். ஐப்பசியில் பிறந்தால் சூரியன் நீச்சம் தானே. அவருடைய புகழ் எப்படி இன்றளவுக்கும் இருக்குது? சில உச்ச கிரகம் குருலாம் உச்சமாக இருக்கிறவங்க எத்தனையோ பேர் ஒன்றும் இல்லாமல் இருக்காங்க இல்லையா? எத்தனையோ பேர் உச்சம், ஆனால் எந்த இதுலேயும் ஒரு சிறப்பு இல்லாமல் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு அந்த விஷயம் பலன் தராமல் போயிடுது. அது மாதிரி நம்ம ஜோதிடத்தை பார்க்குறப்ப யோகங்களை வச்சு மட்டும் முடிவு பண்ணக்கூடாது. அந்த யோகங்கள் இப்போ சினிமாவில் இருக்கவங்க அரசியலுக்கு வந்தால் புகழ் பெறலாமான்னு பார்த்தா அரசியல் துறை வேறு, கலைத்துறை வேறு, அதை பார்த்து எடுத்துக்கணும். ஒரு ஜாதகன் தனிப்பட்ட முறையில் தொழில் செய்கிறப்ப மிக சிறந்த நிர்வாகியாக இருப்பான். ஆனால் அவன் தான் சொந்தமாக தொழில் தொடங்குறப்ப அவன் தோற்று போயிடுவான். இந்த பல சினிமா நடிகர்கள் உதாரணத்துக்கு சொல்கிறாங்க, பணம் நடிக்கிறப்ப அவங்க சிறப்பாக இருப்பாங்க, லாபம் வரும். அவங்க சொந்தமாக முதலீடு போட்டு எடுக்கிறப்ப வீணாக போயிடுவாங்க. இது பல டைரக்டர் கூட அப்படி ஆகிடும். காரணம் என்னென்னா அவர்கள் பிறருக்காக உழைத்தால் நன்மை கிடைக்கும். இது பொதுவாக இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக திரைப்படத்துறை சொல்கிறாங்க. ஆனால் தனக்காக அவங்க உருவாக்குறப்ப அவங்க கோட்டை விட்டுறாங்க. இதில் ஒரு சிலர் தான் விதிவிலக்கு. சரி, இந்த மாதிரி பாவம்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கிறதுனா, 6ஆம் பாவமும் 10ஆம் பாவமும் தொடர்பு இருக்கிறவங்க பிறருக்காக உழைக்கலாம். அவங்க ஒரு நல்ல ஊழியராக இருக்கலாம், அல்லது பிறருக்காக உனக்காக நான் சேவை செய்கிறேன், நீ முதலீடு போட்டு நான் ஒர்க்கிங் பார்ட்னர் அப்படி இந்த மாதிரி, அல்லது தன்னுடைய முதலீடு குறைஞ்சாலும் இருந்தப்போ அடுத்தவங்களுக்காக நம்ம நம்பி முதலீடு போட்டிருக்காரு நம்ம காப்பாற்றணுங்கிற எண்ணத்தோடு செய்தால் அது சிறப்பு. இந்த இடம் 6ஆம் பாவம் 10ஆம் பாவத்தை எடுத்துக்குங்க.
ஒரு சில ஜோதிடர்கள் நம்ம 6, 10 தான் வருமானத்தை குறிக்கும். அரசு உத்தியோகம் யாருக்காக வேலை செய்கிறாங்க? 6, 10 சேர்ந்தால் அரசு உத்தியோகம் இருக்கும். அது எந்த கிரகம் தொடர்புங்கிறது அடுத்தது. அப்படி இருக்கப்ப அவங்கள்ட்ட ஒரு சர்வீஸ் மைண்டட் இருக்கும். ஒரு முதலாளிக்காக வேலை செய்கிறோம், வாங்குகிற சம்பளத்துக்கு வேலை சின்சியராக செய்கிறோம். அப்படிங்கிறப்ப இந்த உண்மையாக உழைக்கிற தொழிலாளியை, இப்போ உதாரணத்துக்கு உங்ககிட்ட ஒருத்தர் வராருங்க, இந்த தொழிலாளி என்கிட்ட உண்மையாக இருப்பாரா அப்படின்னா 3 விஷயத்தை கணக்குப்படுத்தி பாருங்கள். இவன் உண்மையான தொழிலாளி, இவன் நம்பகத்தன்மான தொழிலாளிங்கிறது இது மாறாது. இந்த விஷயம் மாறவே மாறாது. உண்மை அப்படிங்கிறதுக்கு அந்த ஜாதகனுக்கு லக்னம் பலம் வர வேண்டும், லக்கரை சுபர் பார்க்க வேண்டும். இது உண்மை தன்மையை நிரூபிக்கும். அவன் தொழிலில் விசுவாசமாக இருப்பானா அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு ஜாதகத்திலையும் 9ஆம் இடமும் 10ஆம் இடமும் ஏதோ ஒரு விதத்தில் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா அவன் கண்டிப்பாக விசுவாசம், தான் வாங்குகிற சம்பளத்துக்கு அல்ல செய்யக்கூடிய தொழிலில் அந்த ப்ரொஃபஷனல் எத்திக் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் தர்மத்தை நிச்சயம் கடைபிடிப்பான். இது நீங்கள் எந்த ஜாதகத்தையும் எடுத்து பாருங்கள். 9, 10 இணைந்த ஜாதகங்கள், 9ஆம் இடம் 10ஆம் இடம் அல்லது அந்த அதிபதிகள் இணைந்த ஜாதகம், ஒரு தொழிலில் பெரும்பாலும் தவறு நடக்க வாய்ப்பில்லை. இந்த இடத்துல லக்னம் பலம் பெற வேண்டும். இதை நான் என்னுடைய யூடியூப் சேனல்லையும் விளக்கமாக சொல்லியிருக்கேன். இதையும் பார்த்துங்க. என்னுடைய யூடியூப் சேனலில் இப்போ சொல்கிறேன், அப்படியே நோட் பண்ணிக்கங்க. ஸ்ரீ சக்தி ஆஸ்ட்ரோ பவானி, இது என்னுடைய யூடியூப் சேனல். இந்த இதில் நான் வாரம் செவ்வாய்க்கிழமை ஜோதிடர்களுக்காக ஒரு வகுப்பு இலவசமாக தான் நடத்திக்கிட்டு இருக்கேன். அதாவது என்னுடைய அனுபவத்தை நான் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இப்போ ஐயா இதை சொன்னார், இது நேற்று என்னுடைய யூடியூப்பில் நான் போட்டிருக்கேன், பதிவாயிருக்கேன். அன்றைக்குமா வர செவ்வாய்க்கிழமை வரும். அந்த குழந்தை பிறந்த ஆய்வு எப்படி எடுத்துக்கிறது. நேற்று இப்போ 14/7 ஒரு குழந்தை 8 மணிக்கு பிறந்த என்ன லக்கணத்தில் இருக்கும், அடுத்த 10 மணிக்கு மறுநாள் லக்கணம் மாறப்போ அந்த தோஷம் எப்படி அந்த குழந்தைக்கு ஆக்டிவேஷன் ஆகுது. ஒரு நாள் 24 மணி நேரத்தில் பிறக்கிற குழந்தைகளுக்கு எங்கெங்கே தோஷம் எப்படி வருதுன்னு நேற்று பிறந்த குழந்தை டைம் ஒரு கணக்கு போட்டிருக்கும். ஒரு நாளைக்கு 4 லக்கணத்தில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு ராகுகேது தோஷம் இருக்கும். இது இவரது எந்த ஜாதகமாக இருந்தாலும். அப்போ 4 லக்கணங்கள் அப்படின்னா ராகு ஒரு குறிப்பாக நேற்றைய காலகட்ட கிரக அமைப்பு கடக லக்கணம், சிம்ம லக்கணம், மகரம், கும்பம், இந்த 4 லக்கணத்தில் பிறங்களுக்கு இன்றைய காலநிலையில் எப்போ பிறந்தாலும் காலசர்ப்ப தோஷம், இது ராகுகேது தோஷம் இருக்கும். இதில் சில இதுக்கு செவ்வாய் தோஷம் உடனாகும். இந்த கும்ப லக்கணத்துக்கு பார்க்குறப்ப செவ்வாய் இப்போ வர்க்கோத்த நிலைமையில் இருக்குது. நேற்று இன்றைக்கெல்லாம் வர்க்கோத்த நிலைமையில் இருக்குது. இன்றைக்கி கும்ப லக்கணத்தில் ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா ராகு லக்கணத்திலே இருக்கும். அதுக்கு 4ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்குது. அப்போ செவ்வாய் தோஷமும் இருக்குது, ராகு தோஷமும் இருக்குது. இது இந்த 2 மணி நேரத்தில் பிறந்த குழந்தைங்களுக்கு, இந்த 2 மணி நேரத்தில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு இது நிச்சயமாக இருக்கும். இது மாறாது. ஆனால் அதுக்கு அடுத்தது மாறும். அப்போ இந்த 2 மணி நேரத்தில் பிறக்கிற குழந்தைங்கள்லாம் ராகு தோஷத்தில் இருக்க திருமண வாழ்க்கை லேட் ஆகும் அல்லது அவனுக்கு வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு நம்ம கணிச்சிட முடியுமா? அப்போது நிச்சயமாக கணிக்க முடியாதுங்க. ஒரு நேரத்தில் பிறக்கிறப்ப 5 நிமிஷம் 10 நிமிஷம் வித்தியாசம் கூட பெரிய பாதிப்பை செய்யாமலும் இருக்கும். இப்போ நம்ம பொதுவாக ஒரு நிமிடத்துக்கு 8 குழந்தை பிறக்கிறதா ஒரு பழைய கணக்கு சொல்லுது. இப்போ எத்தனைன்னு தெரியல. இப்போ ஒரு நிமிடத்தில் 8 குழந்தை பிறக்கிற ஜாதக அமைப்பும் ஒரே மாதிரி தானே இருக்கும். நிறைய அந்த மாதிரிலாம் விவாதம் நடந்திருக்கு. இந்திரா காந்தி பிறந்தப்போ அதே மாதிரி தானே இருக்கும். எம்ஜிஆர் பிறந்தப்போ இப்படி புகழ்பெற்றவங்களை ஒப்பிட்டுலாம் ஜோதிட வாதம், ஜோதிடம் பொய், ஜோதிடம் நம்பாதீங்கன்னு சொல்கிறவங்களாம் இப்படி வாதம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லோரும் ஒரு சூட்சுமத்தை மறந்துடுறாங்க. எப்படிப்பட்ட பகுத்தறிவாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நாசா விஞ்ஞானமாக இருந்தாலும் சரி, அமாவாசை திதி இன்றைக்கினா இன்றைக்கி தான், கிரகணம் இன்றைக்கினா இன்றைக்கி தான். இதை எந்த விஞ்ஞானமாக மறுத்து சொல்லவே கிடையாது. எந்த ஒரு விஞ்ஞானத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை சூட்சமாக நம்ம ஆளுங்க அந்த காலத்தில் மிக துல்லியமாக கணிச்சு வச்சுருங்க. அவர் கூட சொன்னார் ஐயா பேசுகிறப்ப, விஞ்ஞானம் போடுற கணக்கு கூட மாறி போயிடுது, ஆனால் நம்ம ஜோசியக்காரன் கட்டம் பார்த்து சொல்கிற கணக்குகள் கால சூழ்நிலைகள் மாறுவதில்லை அப்படின்னு. அந்த கணக்குகள் மிக சரியாக இருக்க வேண்டும். நம்ம கம்மியான பேர் தான் இருக்காங்க, இருந்தாலும் இந்த லக்கணம் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்லிடுறேங்க. இப்போ எல்லாருமே ஜோதிடர்கள்ட்ட பிறந்த நேரத்தை நல்ல நேரம் பார்த்து குறித்து கொடுங்க எங்களுக்கு அப்படிங்கிறாங்க. ஒரு குழந்தை பிறக்கிற நேரம் டாக்டர் இப்போ 10ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் சொல்லியிருக்காரு, இந்த நேரத்தில் ஒரு நல்ல நேரம் பார்த்து எடுத்து கொடுங்க அப்படிமா. அப்போ அப்பா அம்மா ஜாதகத்தை எடுக்கிறோம். அப்பா அம்மாவுக்கும் அன்றைக்கி இப்போ இன்றைக்கி எடுக்கிறேன்னா இன்றைக்கி பூச நட்சத்திரம் இருக்குது, அவங்க அப்பாவுக்கும் பூச நட்சத்திரம் இருக்குது, அல்லது முன்பின் நட்சத்திரம் இருக்குது, 7 இப்போ அஷ்டமத்து சனி நடக்குது, இப்படி ஏதோ ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. இது பொதுவாக சொல்கிறேங்க. இந்த நட்சத்திரம் பெற்றவங்க ஜாதத்தில் இருக்கப்போ அந்த குறிப்பிட்ட நாள் அது எடுக்காமல் இருக்க முடியுமா, இல்லை மாற்றி தராமல் இருக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஆனால் அந்த காலத்தில் எப்படி எல்லாத்தையும் கணக்கிட்டாங்க அப்படின்னா, இங்கே இருக்கவங்க யாராவது எழுதின ஜோதிடத்தை பார்த்துருக்கீங்களா? எழுதின ஜோதிடத்தில் பார்த்துருப்பீங்க. சாலிவாகன சகாப்தம்னு ஒன்று எழுதியிருப்பாங்க. சாலிவாகன சகாப்தம், கலியுகம் அதெல்லாம் சாலிவாகன சகாப்தம்னு எழுதியிருப்பாங்க. அது என்னன்னா, ஒரு முனிவர் ஒரு வரம் வாங்குறார், கடவுளோட தவமாக இருந்து தவம் வாங்கி வரம் வாங்குறார். கடவுள் முன் தோன்றார், உனக்கு என்ன வரம் வேணுங்கிறார். நான் எந்த நேரத்தில் என் மனைவியோட சேர்றனோ, எப்போ சேர்ந்தா
இந்த உலகத்தையே ஆளக்கூடிய இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் என் பையன் பேர் இருக்கிற மாதிரி எனக்கு பையன் பிறப்பான்னு கேட்குறேன், அதுக்கு என்ன வரம் கொடுங்கிறார். உடனே அவர் முன்னாடி தோன்றின கடவுள் ஒரு வரத்தை கொடுத்துட்டார். இந்த நேரத்தில் நீ எந்த பெண்ணோட பாருங்க, இவர் கேட்டது மனைவி, யார் முனிவர், ஏன்னா அவர் முனிவர் இல்லையா, ஆனால் கடவுள் எப்படி சொல்கிறாரு பாருங்க, இந்த நேரத்தில் நீ எந்த பெண்ணோட கூடுறியோ, அப்போ இந்த முனிவருக்கு தெரியல, கடவுளுக்கு தெரியுது இவன் மனைவியோட இந்த இடத்துல கூட முடியாதுன்னு. அப்போ இந்த நேரத்தில் இந்த லக்னத்தில் எந்த பெண்ணோட நீ சேர்றியோ அங்கே பிறக்கிற குழந்தை உலகத்தை உலகம் இருக்கிற வரைக்கும் அவன் பேர் இருக்குன்னு சொல்லி வரம் கொடுத்துட்டு வர்றாரு. அப்போ இவருக்கு இந்த கடவுளை பார்த்து வர வாங்கின சந்தோஷத்தில் அவர் பெண்ணுன்னு சொன்ன நுட்பத்தை அவரால் புரிஞ்சிக்க முடியல, முனிவராலேயே. அப்போல தவம் இருந்து கடவுளை சந்திக்கக்கூடிய அளவுக்கு மன வலிமை இருந்த முனிவரால் இந்த கடவுள் வாயிலிருந்து அந்த வார்த்தையை புரிஞ்சிக்க முடியல. உடனே இவர் வேகமாக வர்றாரு. வர்றப்போ அவர் ஊருக்கு போகிறதுக்கு ஒரு நதி, அப்போ மாதிரிலாம் பாலம் கிடையாது, அப்போல்லாம் நதி குறுக்கிடுது, அப்போல்லாம் தோணியில் தான் கிடக்கணும். நதி பயங்கரமான காட்டாறு வெள்ளம் மாதிரி வெள்ளம் வருது, மழை வேறு பெய்யுது. இப்போ அந்த பக்கத்தில் கரையோரத்தில் இருந்த ஒரு குடிசையில் இருக்கிறவங்களை எழுப்பி என்னை யாராவது கொண்டு போய் மீனவ குடும்பத்தை எழுப்புறாரு, என்னை யாராவது கொண்டு போய் அங்கே விட்டுருங்க, உங்களுக்கு வேணுங்கிற பொண்ணு பொருள் தரேன், எது வேணால் தரேன் அப்படிங்கிறாரு. எல்லோரும் மறுத்துறாங்க. ஒருத்தர் மட்டும் கேட்குறாரு, இவ்வளோ இந்த மாதிரி பிரளய காலத்தில் ஒன்று யார் கொண்டு வருவா, உயிர் போயிடும், அப்படி உயிரை பணிச்சு போய் என்ன நீ சாதிக்க போகிற அப்படின்னு அந்த ஆள் மட்டும் கேட்குறாரு. கேட்டோன்னா அதுக்கு அவர் விளக்கம் சொல்கிறாரு, நான் இந்த மாதிரி ஒரு கடவுள்கிட்ட உரம் வாங்கிட்டேன், இந்த நேரத்தில் நான் எந்த பெண்ணோட கூடனா பிறக்கிற குழந்தை. அப்போ தான் இவருக்கு அந்த கடவுள் சொன்னதை அப்படியே திருப்பி சொல்கிறப்ப தான் ஏன்டா மனைவின்னு சொன்னாமல் பெண்ணுன்னு சொன்னாருங்கிற விஷயம் அவருக்கு உரைக்குது. அப்போ உடனே இப்படின்னு சொன்னோன்னே என்ன பண்ணுறாரு, அப்படியா சரி என்கிட்ட ஒரு கன்னி பெண் இருக்கா, நீ விரும்புனா இப்போயே நான் கன்னிகா தானம் பண்ணி தரேங்க, நீ யாரான்னு கேட்குறாரு முனிவர். நான் ஒரு மண்பாண்டை செய்கிற குயவன் அப்படிங்கிறாரு. சரி ஆபத்துக்கு பாம்பில் அந்த வரத்தை வீணாக்கவும் அவருக்கு இது இல்லை, கன்னிகாதானம் பண்ணி கொடுத்துட்றாங்க. அந்த குறிப்பிட்ட லக்ன நேரத்தில் அந்த பெண்ணோட இவர் இது கூடிடுறார். அந்த அவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் சாலிவாகனன். இந்த சாலிவாகனன் அவங்க அப்பா மண்பானை செய்கிறவர், அப்பானுக்கு மந்திரம், அந்த மண்பானை செய்கிற வித்தை அம்மா கிட்டேருந்து கற்றுக்கிறான். அப்பா கிட்ட மந்திரம் உயிர்ப்பிக்கிற வித்தையை கற்றுக்கிறான். அவன் தான் விக்ரமாதித்தன் போரில் ஜெயிச்சு, விக்ரமாதித்தன் கதைகள் படிச்சிருப்போம், விக்ரமாதித்தன் போரில் வென்று இந்த நாட்டுக்கு இன்னை வரைக்கும் சாலிவாகன சகாப்தம், சாலிவாகன ஆண்டுங்கிறது அன்னையிலேருந்து தான் குறிப்பிட்டது. என்னைக்கு விக்ரமாதித்தனை அழிச்சான்னா அன்னையிலேருந்து வர்றது. அப்போ இதுக்கு ஒரு லக்னம் மிக முக்கியம், நல்லா நம்ம வச்சுக்கலாங்க. ஒரு லக்னம்ங்கிறது தான் மிக முக்கியம், பிறக்கிற நேரம் முக்கியமே கிடையாது. அன்றைக்கி அப்படி தான் இருந்தாங்க, ராஜா ராணி எந்த நேரத்தில் ஒன்று குழந்தை பிறக்கணும். அதனால தான் சாந்தி முகூர்த்தத்துக்கு நம்ம கணக்கெடுக்கிறப்போ சில நுட்பமான விஷயங்களை கணக்கெடுப்பாங்க. சுக்கர ஓரை, குரு ஓரை, சந்திர ஓரை, இது மாதிரி ஓரையில் கணவன் மனைவி முதல் சேரணும், அந்த லக்கணம் சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அந்த காலத்தில் கணக்கு எடுத்திருக்காங்க. இன்றைக்கும் திருமணம் குறித்து கொடுத்துறவங்க சாந்தி முகூர்த்தத்துக்கு நல்ல நேரங்காலம் குறித்து கொடுங்க, நல்ல குழந்தை பிறக்கும், அவங்க வாழ்க்கை சுபிட்சமாகவே இருக்கும். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ஜோதிடத்தில் நுட்பமாக இருக்குது. நாம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதில்ல, அல்லது அந்த டாப்பிக்கெல்லாம் நம்ம போகிறதே கிடையாது. ஒரு கல்யாணத்துக்கு முகூர்த்தம் பார்க்குறோமா, பஞ்சாங்கத்தில் இருக்க முகூர்த்தத்தை எடுத்துக்கிறோம், அதை குறிப்பிட்டு நேரத்தை கொடுத்துட்றோம். ஆனால் அந்த முகூர்த்த நேரம் அந்த ஜாதகனுடைய லக்னத்துக்கு 6 8 வருதா, 12 வருதா, லாபஸ்தானத்தில் வருதா, பஞ்சமஸ்தானத்தில் வருதா, இது மாதிரி விஷயத்தில் கணித்து அந்த லக்னத்தோடு எந்த மாதிரி பாவர்கள் இருக்குங்கிறத பார்த்தா மிக சிறப்பாக இருக்கும். ஒருத்தருக்கு ராகு திசையோ, ராகு புத்தியோ, ராகு அந்தரமோ லக்னம் குறித்து கொடுத்தீங்கன்னா கவனமாக குறித்து கொடுங்கள். ஏன்னா எங்கே ஒரு திருமண காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ராகு அந்தரம், சனி அந்தரம், சனி புத்தி, சனி தசை, கேது, இந்த மாதிரி புத்தி காலகட்டங்கள் அந்தங்கள் இருக்கும்போது திருமணம் நாள் குறித்து கொடுக்குறப்ப மிக எச்சரிக்கையாக கொடுங்க. இல்லாட்டினா பிரம்ம முகூர்த்தத்தை தேர்ந்தெடுங்க. அவர்களுக்கு இந்த திருமண முகூர்த்தம் குறித்ததில் இருந்து அந்த திருமணம் கட்டுறதுக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனையை அவங்க சந்திக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நான் என் அனுபவத்தில் பார்த்தது. நீங்கள் நாளைக்கு கூட பாருங்கள், எங்கேயாவது திருமணம் பிரச்சனை ஆகிடுச்சு, திருமணம் பொது மாப்பிள்ளை நடக்கிறப்ப விபத்தில் சிக்கினார், அல்லது அவங்க அப்பா அம்மா திடீர்னு விபத்தில் சிக்கிட்டாங்க, திருமணம் நின்று போனது, இப்படிங்கிற இடத்தெல்லாம் அந்த லக்னத்தை ஜாதகத்தை வாங்கி பாருங்கள். இந்த விஷயம் கண்டிப்பாக இருக்கும். ஒரு காரணம் இல்லாமல் ஒரு சுபகாரியம் நிற்காது, காரணம் இல்லாமல் ஒரு சுபகாரியத்தில் பிரச்சனை வராது. அப்போ இங்கே அதுக்கு நாம் குறிக்கிறப்பே அது விதை போட்டுவிடும். இப்போ நீங்கள் இப்போ உங்களுக்கே ஒரு சந்திராசிரம நாளில் ஒருத்தருக்கு லக்னம் குறித்து தெரியுங்கன்னு வச்சுங்க, அது தவறுவதற்கு வாய்ப்பு உண்டு. நமக்கு சந்திராசிரமம் நடக்கிற காலத்திலே கூட இந்த நமக்கு சந்திராசிரமங்கிறது சில நேரம் 2 நாள் கணக்கு எடுத்துக்கிறாங்க. என்ன பொறுத்தளவுக்கு அப்படி தேவையில்லைங்கிறது கருத்து. 17வது நட்சத்திரம் மட்டும்தான் அவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை செய்யும். அந்த நாளில் மட்டும் முக்கிய முடிவுகள் எடுப்பதை ஜோதிடர்களே தவிர்த்துக்கலாம். ஒரு இக்கட்டான ஜாதகத்தெல்லாம் பார்க்குறத தவிர்த்துக்கலாம். ஒரு பத்திரத்தில் கையெழுத்து போடுறதை தவிர்க்கலாம். சந்திராசிரமங்களில் நீண்ட தூரம் பயன்களை தவிர்க்கலாம். அல்லது எச்சரிக்கையாக போகலாம், அவ்வளோதான். அது கவனம்ங்கிறது என்னவே கொஞ்சம் எச்சரிக்கையாக போகிறது. இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஜோதிடர்கள் நம்மக்கிட்ட வர்றப்ப சில விஷயத்தை கணிச்சு கொடுத்துட்டோமா, நாம் நல்ல ஜோதிடர், அவர்கிட்ட போனோம்பா, என் பொண்ணுக்கு நாள் குறித்து கொடுத்தாரு, புள்ள நல்லா இருக்குது,
கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்குது, பரவாயில்லப்பா அப்படிங்கிறது தான் சிறப்பே ஒழிய அந்த மாதிரி வருவது நமக்கு சிறப்பு. அவன் 2 பேர்த்த ரெஃபர் பண்ணுவான். இப்போ நான் என் ஆஃபீஸ் வந்து 18 வருஷமாக ஒரே இடம் தாங்க. இப்போ தான் 2-3 வருஷமாக நான் அந்த யூடியூப்லேயும் வெளியிலேயும் வந்துட்டுருக்கேன். எனக்கு எல்லாமே ரெஃபரல் தான், வாய்மொழி விளம்பரம் தான். எல்லாமே ஒருத்தர் சொல்லி அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி வருவது தான். அப்படிப்பட்டதில் தான் நான் வந்துட்டு இருக்கிறேன். இப்போ தான் கொஞ்சம் நாளாக யூடியூப்லாம் வெளியே அப்படியே என் தலையை காமிச்சிட்டு இருக்கிறேங்க. ஆனால் இந்த எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தை ஜோதிடத்தை சொல்லணும் அப்படிங்கிறது தான். யாராவது ஒரு ஜோதிடர் ஒரு இதில் பேசுகிறப்ப தவறாக சொன்னால் எனக்கு ஏன்னு தெரியல, உண்மையிலே கோவம் வருதுங்க. வரும் ஐயா கூட ஒரு பிரச்சனை எனக்கு சமாதானப்படுத்தி வச்சார். ஐயா இங்கே இருக்கார். இதை நான் இதுக்காக சொல்ல, ஒரு பெரிய வாக்குவாதம் வந்துச்சு. ஐயா தான் அதை நிறுத்தி மேடையில் ஒருத்தர் பேசினா மைக்கை பிடிச்சிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான். அடுத்த டாபிக் பேசுங்க, கோவப்படாதீங்க. ஒருத்தர் பேசுகிற கருத்து இன்னொருத்தர் பேசுறப்பெல்லாம் கோவப்படாதீங்க அப்படிம்பார். ஆனால் ஜோதிடத்தை பற்றி ஏன்னா 2 பேரும் வெளியே இருக்கப்போ என்னையா ஜோசிக்காரங்க ஜோசின்னு சொல்கிறானுங்க இவனுங்களா அப்படின்லாம் சொல்கிறவங்க உண்டு. நான் சில ஜாதகங்களுக்குலாம் சொல்லியிருக்கேன், நீ பூர்வீகத்தில் இருக்காத பிரச்சனை நடக்குன்னு. ஒருத்தருக்கு இது பெருமைக்காக சொல்லுங்க, நடந்த விஷயத்தை தான் சொல்கிறேன். ஒரு பையனுக்கு பொருத்தம் பெண்ணுக்கு பொருத்தம் பார்க்குறப்ப அந்த பொண்ணுக்கு சொன்னேன், மாமியார் நீ படுத்திருப்போம், மாமியார் வீடு கூட்டும் உனக்கு பணிவிட செய்யணும். அதே மாதிரி தான் அங்கே அமைஞ்சது. இந்த மாதிரி நுட்பத்தெல்லாம் ஜோதிடத்தில் எடுக்கலாம். ஆனால் கொஞ்சம் கால அவகாசம் தேவை, அதுக்கு சரியான அனுபவமும் தேவை. ஒரு ஜாதகத்தை பார்த்தேன்னா இவங்க வீட்டில் இப்படி இந்த காலகட்டத்தில் ஒரு உயிர் போயிருக்கும், அது அகாலமா துர்மரணமா அல்லது இயற்கை மரணமா அப்படிங்கிற. சில குடும்பத்தில் எங்கள் தாத்தா 95 வயசு இருந்தார் பாருங்க. தாத்தா 95 இருப்பார், அப்போ 40 வயசில் செத்துருப்போம், அம்மா 50 வயசில் செத்துருப்பாங்க. அப்போ பெற்றவன் உயிரோடு இருக்கப்ப பிள்ளை இறக்கும் யாக ஜாதகம், அந்த மாதிரி ஜாதக அமைப்பும் ஜோதிடத்தை பார்த்த உடனே தெரிந்து கொள்ளலாம். எங்கே நீங்கள் எந்த ஜாதகம் எடுத்து பாருங்கள், 8ஆம் பாவத்தோட சனி ராகு செவ்வாய் சூரியன் இந்த 4 பாவிகள் மாந்தியோடு சம்பந்தப்பட்டுட்டா அங்கே அவங்க பரம்பரையில் ஒரு அகால மரணம் உண்டு. ஆன்மா சாந்தி அடையாத ஆன்மா உண்டு. 12ஆம் பாவத்தில் இதே அமைப்பு இருந்தால் மருத்துவமனையிலோ வீட்டுக்கு வெளியிலையோ இல்லை எங்கே போய் கண்காணாத இடத்துல இறந்திருப்பார்கள். இதை நான் பல மேடைகளில் சொல்வது உண்டு. ஏன்னா இந்த நுட்பத்தெல்லாம் பார்த்துங்க. இதை சொல்கிறப்ப அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் வரும். அவங்களுக்கு எப்படா சொன்னார், ஆமாங்க எங்கள் தாத்தா ஆஸ்பத்திரியில் செத்தார், இல்லை எங்கள் தாத்தா எங்கே போய் ஆற்றுல போய் இறங்கி செத்துட்டாரு, துர்மரணம் தான் இறந்தாங்க. இந்த விஷயத்தெல்லாம் எப்படி எடுக்கிறதுனா ராகு சனி செவ்வாய் 8ஆம் பாவத்தோட தொடர்புள்ள கிரகங்கள் அப்படிங்கிறதுங்க. இந்த 8ஆம் பாவம் தான் ஒரு மனிதனுக்கு அவமானம் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறோம். அதிர்ஷ்டத்தை விட 8ஆம் பாவம் அவமானத்தை அதிகமாக தரும். அதிர்ஷ்டங்கிறது அந்த சுபகரகம் அங்கே சம்மந்தப்பட்டால் ஒழிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் அதிகம் இல்லை. ஆனால் 8ஆம் பாவம் ஒருத்தனுக்கு சுத்தமாக இருக்கணும், 8ஆம் பாவத்தை குரு பார்க்கணும். இப்போ ஒருத்தருக்கு லக்னம் 8ஆம் பாவம், இதில் 2ல் எது பலம் பெற்றால் அவனுக்கு சிறப்புன்னு ஒவ்வொரு இதுக்கும் நம்ம ஒரு பட்டிமன்றம் வச்சுட்டு இருக்க முடியாது. ஆனால் ஜோதிடலுக்கு ஒரு அடிப்படையில் ஒரு விஷயம் தெரியும். ஒரு பாவத்தை எந்த பாவம் வலுத்திருக்குதோ அதுக்கு பலன் அதிகம். 8ஆம் பாவம் வலுத்தா ஆயுள் பலம் அதிகம். லக்னம் பலம் குறைஞ்சிருச்சுன்னா அங்கே அவனுக்கு அந்த ஆயுள் பலம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பான், செல்வத்தை சம்பாதிக்க மாட்டான். ஒரு சிலருக்கு யோகம் எல்லாம் வரும், இளமையிலே வரும். ஆனால் திடீர்னு அந்த யோகத்தெல்லாம் முழுமையாக அனுபவிக்காமல் போயிடும். நம்ம ஜோதிடர்கள்ட்ட எல்லாரும் நம்ம இன்னும் ஒரு 5 நிமிஷம் பேசிடுறேங்க. நம்ம ஜோதிடர்கள்ட்ட எல்லாருமே மிக முக்கியமாக என்ன கேட்பாங்க, குழந்தை பிறந்தோன்னு ஒரு கேட்பாங்க. அதுக்கப்புறம் பள்ளிக்கூடம் சேர்க்குறப்ப ஒரு சில பேர் முக்கியமாக பையன் பள்ளிக்கூடம் 10th +2 முடிச்சுட்டு வந்து எப்போ எந்த இதில் சேர்க்கலாம், டாக்டரா இன்ஜினியரா ஐஏஎஸ்ஸா ஐபிஎஸ்ஸா இவனை எந்த துறையில் இருக்கலாம் இப்படிங்கிறதெல்லாம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் திருமணத்துக்கு நாள் அப்படிங்கிற விஷயத்தை எடுப்பாங்க. அந்த திருமணத்துக்கு நாள் குறிக்கிறத விட ஜோதிடருக்கு மிக சிரமமான பணி வேறு எதுவுமே கிடையாது. கண்டிப்பாங்க. அதை ஏன்னா வேறு எதில் தப்பு நடந்தாலும் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. திருமண பொருத்தத்தில் மட்டும் தப்பு நடந்துருச்சுன்னா அந்த ஜோதிடரை காலமுறம் திட்டுவாங்க. காலமுறம் ஒரு ஜோக்கில் படிச்சுங்க, பொண்டாட்டிக்காரி சொல்கிறா, நமக்கு நாள் குடிச்சு கொடுத்த ஜோசியர் செத்துட்டாருங்களாம்மா, பண்ண பாவம் சும்மா விடுமா அப்படின்னு அவன் சொல்கிறானா. இல்லை அப்போ அதுக்கு இதில் எவ்வளோ ஒரு சிரமமான விஷயம் பாருங்கள் இது. அப்போ நாம் இதை எப்படி எடுத்துக்கிற திருமண பொருத்தம் பார்க்குறப்ப ஆணுனுடைய லக்கணம் பெண்ணுடைய லக்கணம் ஆணுனுடைய லக்கணாதிபதி பெண்ணுடைய 7ஆம் இடத்ததிபதி. ஒரு ஆணுனுடைய லக்கணாதிபதி ஆண் கடக லக்கணம், பெண் வந்து மேச லக்கணம் ரிஷப லக்கணம் ஏதோ ஒன்று ரிஷப லக்கணம்னே வச்சுக்குவோம். பெண் ரிஷப லக்கணம் ஆண் கடக லக்கணம். ஆணனுடைய சந்திரன் பெண்ணோட லக்கணத்தில் இருந்து ரிஷபம் சுக்கிரன் கடகத்தில் இருந்து ரிஷபத்தில் சந்திரன் இருந்தால் எந்த பொருத்தமும் பார்க்க வேண்டியதில்லை, நீங்கள் பொருத்தலாம். நிச்சயமாக அவங்க ஒற்றுமையாக இருப்பாங்க. இதுக்கு நீங்கள் எந்த இதுவுமே நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை. அதே மாதிரி ஒரு ஆணனுடைய 7ஆம் பாவம் அவனுடைய லக்கணம் இது 2, 6, 8 இருந்துருச்சுன்னா அவனால் மனைவியோட சந்தோஷமாக வாழவே முடியாது. நிச்சயமாக. அதாவது வாழ்கிறதுங்கிறது வேற, சந்தோஷமான வாழ்க்கை அப்படிங்கிறது வேற. அது மாதிரி அமைப்பு. இதே மாதிரி ஒரு ஆண் ஜாதகத்தில் அவனுடைய லக்கணம் பலமாக இருந்து பெண் ஜாதகத்தில் 7ஆம் இடம், இந்த ஆண் ஜாதகத்தில் 7ஆம் இடத்து அதிபதி பலமாக இருக்குன்னு வச்சுங்க, இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவனுடைய லக்கணம் பலகீனம் அடைந்து 7ஆம் இடம் பலமாக இருந்தால்
அங்கே மனைவியினுடைய டாமினேட் அதிகம், அல்லது மனைவி இவனை அதிகாரம் செலுத்துவாள். இப்படி இப்படி ஒவ்வொரு இதையும் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இதை நீங்கள் உறுதிப்படுத்திக்கிறதுக்கு அந்த கிரகத்தை, இப்போ ஒரு பெண் ஜாதகத்தை பார்க்குறங்க, லக்னத்தில் செவ்வாய் சனி இருக்குது அப்படின்னு வச்சுங்க, அது மகர லக்கணமாக இருந்தால் சொல்லவே வேண்டியதில்லை. அவன் மனைவிக்கு பாத பூஜை பண்ணிகிட்டு இருந்தால் அவன் வாழ்க்கை இனிமையாக இருக்குங்க. உண்மையாக அவன் மனைவிக்கு பாத பூஜை பண்ணிட்டு இருந்தால் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். அப்படி மனைவி என்னடி அப்படின்ட்டு தெரிஞ்சு உட்கார்றா அப்படிங்க. நீங்கள் அனுபவத்தில் எடுத்து பாருங்கள், பொருத்தி பாருங்கள், இது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா செவ்வாய் அங்கே உச்சம், 4ஆம் இடம் உச்சம், லக்னாதிபதி ஆட்சி. இதே கும்பலக்கணத்தில் இந்த அமைப்பு இருந்தால் இப்படி வராது. இந்த கும்பலக்கணத்துக்கு ஒரு பெரிய விதி சாபக்கேடு என்ன தெரியுங்களா? கும்பராசி கும்பலக்கணத்துக்காரர்கள் லக்னாதிபதியாக ராசி அதிபதியாக விரையாதிபதியாக வர்றது இந்த ஒருத்தனுக்கு மட்டும்தான். நான் இதெல்லாம் இந்த யூடியூப்பில் பேசியிருக்கேன், இருந்தாலும் இப்போ ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இந்த கும்பலக்கணம் கும்பராசிக்காரங்கள்லாம் முடிந்த அளவுக்கு ஒரு சர்வீஸ் மைண்டடாக இருங்க. ஒரு தொழில் செஞ்சாலும் சரி, இப்போ ஒரு கும்பலக்கணத்தில் பிறந்த கும்பராசியில் பிறந்த ஒருத்தர் ஒரு ஸ்கூல் நடத்துகிறாருன்னா ஒரு குறிப்பிட்ட சதவீத ஏழை குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஃபீஸ் கம்மி பண்ணிக்கலாம். அவங்க சார்ந்த ஜோதிடம் பார்க்குறோமா, 2000 வாங்குறோமா, சரி பண்ணி ஒரு 500 ரூபா கொடு, 1000 கொடு. அவங்க தன்னுடைய உழைப்பில் ஈட்டுற பணத்தை கொஞ்சம் நல்ல காரியத்துக்கு செய்யலாம். இது இந்த கும்பலக்கணம் கும்பராசிக்கு இந்த விதி 100க்கு 100 பொருந்தும். மற்ற ஜாதகத்துக்கு பொருந்ததோ இல்லையோ, மற்ற ஜாதகத்தெல்லாம் விரையாதிபதி பலமாக இருந்தால் இந்த மாதிரி விஷயத்தை செய்யலாம். ஆனால் இந்த லக்கணத்துக்கு மட்டும் ராசி அதிபதியாக லக்னாதிபதி சனி எங்கே இருந்தாலும் சரிங்க, இதை செஞ்சிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். சிறந்த பரிகாரமும் கூட. இது நிறையா சொல்லணுன்னு தாங்க இருக்கிறேன் ஒவ்வொரு விஷயமா, நேரம் கருதி மற்றவங்களும் பேசணுங்கிறதுனால என்னுடைய உரையை இதோட முடிச்சுக்கிறேன். அப்புறம் என் யூடியூப் சேனலில் பாருங்கள், செவ்வாய்க்கிழமை ஜோதிடத்தை பற்றியும், வெள்ளிக்கிழமை பொதுவான இந்த மாதிரி கருத்துக்களை பற்றியும் சொல்லுறேன். பார்த்துட்டு ஏதாவது குறை நிறைகள் இருந்தால் சொல்லுங்கள், தவறு இருந்தால் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக திருத்திக்கிறேன். நான் ஐயாவுக்கு அங்கேயே மேடையில் ஒரு நன்றி சொல்லணும்னு நினச்சேன், இருந்தாலும் ஐயாவுக்கு இங்கே அந்த நன்றியை பெரிய ஒரு கைகலப்பு நடக்கிறத தன்னுடைய பேச்சால் சாமர்த்தியமாக தடுத்தார் ஐயா. அது சில மாதிரி ஜோதிடர்கள் உண்டு இல்லைங்களா, அது மாதிரி. அதுக்காக என் நன்றியை இந்த மேடையில் அவருக்கு தெரிவிச்சுக்கிட்டு, பேச்சை கேட்டவங்களை அனைத்துக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிட்டு விடைபெறுகிறேன். வணக்கம். அதாவது பவானியிலிருந்து சாரதி அவர்கள் அனுபவம், அதாவது அவரெல்லாம் பேசுகிறார் அப்படிங்கன்னா அனுபவம். அவர் எல்லாமே ஜோதிடத்தை ரசித்து உணர்ந்து பேசுகிறாருங்க. அதாவது ஒவ்வொரு விஷயம் சொல்லும் போதே சொன்னார், என்னதான் இருந்தாலும் நீங்கள் என்ன உங்களுக்கு லக்கணம் விழுகுது, குழந்தை இந்த நேரத்தில் பிறகுது, அந்த நேரத்தில் பிறகு இந்த நட்சத்திரம் விழுந்து அப்படின்னு எல்லாம் சொன்னால் இதுக்கு மூல காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னார் பார்த்தீங்களா? அது அந்த ஆணும் பெண்ணும் இணையக்கூடிய ஆதான லக்கணம் அப்படின்னு. இந்த மாதிரியான ஒரு புரிதல் இருக்கணுங்க. இருந்தால் மட்டும்தான் நம்ம இதில் ஜோதிடத்தில் மிளற முடியும். அதே மாதிரி எது எப்படி இருந்தாலும் லக்கணம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம் அப்படிங்கிறது. அதே மாதிரி லக்கணத்துக்கு 8 வழுக்கக்கூடாது அப்படின்னு. 8 வழுத்துது அப்படின்னா அது ஆயுள் இருக்கும், பிச்சு தான் எடுக்கணும். இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி கும்ப லக்கணத்துக்கு சொல்லும் போதே லக்கணாதிபதியே அவனே உனக்கு வில்லனா உட்காந்துருக்கிறான்னா அப்புறம் யாரா இருக்கான்னா அதான் கும்ப லக்கணம். இந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் அனுபவங்க. அருமையான ஒரு ஸ்பீச்சு. ஐயா எங்களுக்கும் கூட எங்கள் குரூப்லேயும் கூட ஏதாவது நீங்கள் ஜூம் பண்ணி கொடுக்குறீங்கன்னு சொல்லுங்கள், நாங்கள் வாய்ப்பு தர்றோம். சரிங்களா? அனுபவத்தை மட்டும் அனுபவமே நீங்கள் தொகுத்து கொடுத்தா போதுமானது. நல்ல ஸ்பீச்சை ஐயா அருமையாக பேசினார். ஐயா அவர்களுக்கு யோகராஜ் அவர்களும் ரவி ஜெயக்குமார் இருவரும் சேர்ந்து கொண்டாட அனுபவிப்பார். நான் எந்த கருத்தரங்கத்துக்கு போனாலும் அந்த ஜோதிடம் நடத்துகிறவங்களுக்கு அவங்க சிரமத்தை இது பண்ணுவேன். வர ஜோதிடர்களுக்கு அன்னதானத்துக்காக அது ஒரு 3000 ரூபா நன்கொடை தருவேன். இது என்னால் இயன்ற ஒரு இது, எந்த இதுக்கு போனாலும். அதனால் அதை இவங்களுக்கு தரேன். இந்த புத்தகத்துக்கும் என்னால் முடிஞ்ச ஒரு உதவி செய்கிறேன். அதை இந்த இதில் சொல்லிக்கிறேங்க. எங்களுடைய கருத்தரங்கிற்கு நிதியுதவி செய்த சாரதி அவர்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.